ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகம் யங் ஆட்களும் மௌத்தா போவாங்க, கிழவர்களும் மௌத்தா போவாங்க. புள்ள மௌத்து பொம்பளை ஒன்றை அட்மிட் பண்ணினா புள்ள மிஞ்சும் தாய் மௌத்தாப்போம், தாய் மிஞ்சும் புள்ள மௌத்தாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்து அவங்கள பெத்தெடுக்க செல்லே வாப்ப மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாப்பாட முகத்தை பார்த்து இல்லை, நாங்கள் எல்லாரும் வாப்பமாரோட இருக்கிறோம். அப்போ இதில் செய்தியேனா நீதம் இல்லாத விஷயம் உண்டாயுது. இதை பத்தி யோசிக்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 வயசு, உம்மா மௌத்து, மையத்தடக்க ஒத்தரும் இல்ல. மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவுக்கு வராங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு குழந்தை மௌத்தா விட்டாங்க. காய்ச்சல் வந்து தலைக்குத்து வந்து மௌத்தா விட்டாங்க. மடிக்கு எடுத்து ஒரு பைத்தொண்டு படிச்சாங்க, மகனே உனக்கு வாப்பாம் இல்லை, இப்போ உம்மாம் இல்லாம போகுது, பயப்பட வேண்டாம், வாப்பாவையும் உம்மாவையும் உங்களையும் படைச்ச ரப்பு உங்களோட இருப்பான், முழு உலகமும் உங்களோட காலடிக்கு வரும் மகனே என்று சொல்லி ஆறுதல் கூறிட்டு தான் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆவினாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் புள்ள கிடைச்ச உடனே புள்ளைய பார்க்கல மௌத்து, early 20s. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுறாங்க. வயசு எத்தனை? 24, only 24. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாட உம்மா, சுவர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. எப்போ மௌத்தாகுறாங்க? only 29 year old. 29 வயசுல ஃபாத்திமா நாயகிய மௌத்தாக்குறண்டா யார் செஞ்ச வேலை? அல்லாஹ். என்ன கேஸ் தெரியுமா? இது சின்னொரு விஷயம் தான் இருக்கு. அல்லாஹ் அவனாகவே இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைச்சான். அந்த ஒளியிலிருந்து முழு உலகத்தில் உள்ள படைப்புகளை படைத்தான். ஹதீஸுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லல. குந்து கன்சன் மக்ஃபியா ஃபஅஹபப்து அன் உஅரஃப ஃபഖலக்துல் ஹலாயிக. இந்த ஹதீஸை தான் இப்ப தமிழ்ல சொல்றேன். விளக்கம் சொல்ல போனா 3 மணி ஆயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒளியை கொண்டு முழு உலகத்தை படைச்சான் அல்லாஹ். அதுதான் நாங்கள் எல்லாரும். அல்லாஹ் சொல்கிறான், வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, ஏண்ட ரூஹத்தான் எல்லாருக்கும் கொடுத்தேன், நான் தான் ஊதினேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால துஆ கேட்ட அந்த ஹதீஸில வருது, வசீலாவுடைய அந்த ஹதீஸில வருது, யா ரப் லம்மா خلقتني بيدك, உன்ட குதிரத் என்னும் கைகளால் என்னை படைச்ச நேரத்தில் வனஃபக்த ஃபிய மின் ரூஹிக, உன்ட ரூஹிலிருந்து எனக்கு நீ ஊதின நேரத்தில் எனக்கு உசிறு வந்துட்டது. தலையை தூக்கி பார்த்தா அரிசில இருக்குது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஓண்ட லா இலாஹா இல்லல்லாஹோட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிறாய். அவங்களோட பரக்கத்தை கொண்டு அவங்களோட பொருட்டால நான் வேணாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டேன் தானே, அதை மன்னிச்சிரியா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்கிறான். பெரும்பாவம் செய்யல, அல்லாஹ் செய்ய வச்சான். நான் சொல்ல வர விஷயம், இந்த ரூஹு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி ஒன்று போய்கொண்டிருக்கிறது. ஆலமுல் அருவாஹில் நாங்கள் எல்லாரும் பிசிக்கல் பாடி இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏனென்றா ஆலமுல் அருவாஹு ரூஹுடைய வேர்ல்ட் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு தானா, நான் உங்களோட ரப்பா இல்லையா? காலு பலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா ரூஹும் சொன்னாங்களாம், ஆம் யா அல்லாஹ் நீ தான் எங்கட ரப்பு என்று. அப்ப ஆலமுல் அர்வாஹ்ல வாழ்ந்ததுக்கும் ஆதாரம் இருக்குது, எங்களோட அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல பேசினத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இந்த உலகமேக்கே அந்த ரூஹ சுவர்க்கம் வரையில அல்லது நரகம் வரையில போகக்கூடிய அந்த டிராவலிங், அந்த ஜேர்னி, அந்த ஜேர்னியில ஒரு இடம் அம்புடுது. அந்த இடம் வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். அதுதான் துனியா. அந்த துனியால வெறும் ரூஹுக்கு வாழ முடியாது. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த ரூஹுக்கு வெறும் ரூஹாக வந்து வாழ முடியாது. அந்த ரூஹு இந்த பிசிக்கல் ஃபேக் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல வாழ்றதுக்கு
ஒரு உடுப்போனும், இல்லாட்டி உடம்போனும், இல்லாட்டி ஜடலம் ஒன்றோனும், இல்லாட்டி ஒரு கவசம் ஓனும், என்ன சரி ஒன்றோனும். அதுதான் இந்த பொடி. கண் காது மூக்கு வாய். ரூஹ் இல்லாட்டி பார்க்கலா, பேசலா, உட்காரலா, எலும்பேலா. ரூஹ் இருந்தா எல்லாம் செய்கிறார். ரூஹ் தான் மெயின் திங். ரூஹ வாழ வைக்கதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்லாம பொடிய வாழ வைக்கிறதல்ல. இதைத்தான் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் வந்து கதறி கதறி அழுது அழுது கெஞ்சி கெஞ்சி சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நம்ப வானமப்பா, இது பொய் உலகம், இதில் எப்படி மௌத்து வரும், எப்படி மௌத்து வரும், நீங்க மௌத்தாகத்தான் போறீங்க. இதை நம்பி அறிவை பயன்படுத்தாம ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு, நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு, அதே போல துனியாவுக்கு கட்டுப்பட்டு, துனியாவுடைய அனைத்து விஷயங்களையும் சிக்னிஃபிகன்ஸை மட்டும் அறிஞ்சி 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 ஆகிரத்தை பத்தி தெரியா, மஹ்ஷரை பத்தி தெரியா, கபரை பத்தி தெரியா, இந்த ரூஹு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம கண்ணால கண்ட டாலர், கண்ணால கண்ட திர்ஹம், கண்ணால கண்ட ஜுவல்லரி, கண்ணால கண்ட ருபீஸ், கண்ணால கண்ட பர்ச்சேஸ், கண்ணால கண்ட உடுப்பு, கண்ணால கண்ட வாட்சஸ், இதுக்காக எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது மௌத்தாவங்காட்டின் தான், பிசிக்கல் பாடி இருக்கங்காட்டின் தான். அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான். ரூஹுக்கு மௌத் இல்ல, பாடியை கொண்டு வைத்து மண்ணில் வைக்கிறாங்க. இது மண்ணால டெம்பரரிக்கு எடுத்தது இந்த பாடி.